ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ரைட்டிங் ஜூனியருக்குரிய அதாவது இளநிலை தமிழ் அப்படின்றதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டில் ஸ்டேட்மெண்ட் எப்படி டைப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் டைப் பண்ணணும், லெட்டர் இந்த மெத்தடில் தான் டைப் பண்ணணும் அப்படின்றத அதில் டைப் பண்ணி ஸ்டூடெண்ட் டைப் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ எப்படி டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். கண்டிப்பா இதில மிஸ்டேக் அதாவது நம்ம மிஸ்டேக் அதிகமா பண்றோம் அப்டின்னா, அதிகபட்சம் டிரான்ஸ்லேட் குடுத்துருந்தாங்கன்னா, நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணாம சம்டைம் விட்டுருப்போம். ஸோ அந்த மாரி இருந்தா, நீங்க கண்டிப்பா டிரான்ஸ்லேட் பண்றதுல கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. மெர்ஜ் பண்றதுல பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு லெஃப்ட் சைட், ரைட் சைட்லாம் எப்படி மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, எதையும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க மெர்ஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்சர்ட்ல போயிட்டு நம்ம எப்போதும் போல டேபிள் போடுவோம் இல்லையா? அது மாரி நம்ம டேபிள் போட்டு ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் எப்படி வந்து டைப் பண்றது அப்படின்றத டைப் பண்ணிட்டுருக்காங்க. மேலே டைட்டில பொறுத்தவரையும் நம்ம ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போடுவோம். இந்த இதில ஹைஃபனே போடாம நம்ம டைப் பண்ணியிருக்கோம். டைப் பண்ணி முடிச்சுட்டு அலைன்மென்ட் மட்டும் நம்ம சென்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி டைப் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் போறதுக்கு, அடுத்தடுத்த செல்லுக்கு போறதுக்கு, நம்ம நெக்ஸ்ட் போறதுக்கு டேப் கீ அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். டேப் யூஸ் பண்ண அடுத்தடுத்த செல்லுக்கு போயிட்டே இருக்கும். எப்போதும் போல ஸ்டேட்மெண்ட்டோட அலைன்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேல ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய எல்லா அலைன்மெண்ட்டுமே சென்டர் அலைன்மெண்ட். அதுக்கப்புறம் இங்க நம்பர்ஸ் குடுக்கக்கூடிய அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கக்கூடிய அலைன்மெண்ட் எல்லாமே லெஃப்ட் அலைன்மெண்ட். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க அலைன்மென்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாரி போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் தேவை அப்டின்னா, மேல நம்ம டைட்டில செலக்ட் பண்ணி அண்டர்லைன் குடுத்துக்கிற மாரி இருக்கும். போல்டு தேவைன்னா லெட்டர் நம்ம டைட்டில்ல வந்து நம்ம போல்டு குடுத்துக்கலாம். ஃபாண்டோட சைஸ இன்க்ரீஸ் பண்றதுக்கு மேலேயே குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க குடுத்து ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எந்தெந்த செல்ல செலக்ட் பண்ணி மெர்ஜ் குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத மட்டும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் குடுத்துக்கலாம். நம்பர் வந்து நமக்கு அலைன்மென்ட் பண்ணும்போது, அந்த ரைட் சைட்ல இருக்க 4 காலத்துல உள்ள நம்பர நம்ம ரைட் அலைன்மென்ட் குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் ரைட் அலைன்மென்ட் குடுத்தா கரெக்ட்டா வருது. சென்டர் அலைன்மென்ட் குடுத்தா ஒரு டிஜிட்டுக்கு இன்னொரு டிஜிட் வந்து சின்னதா வந்துச்சுன்னா, நம்ம ஸ்பேஸ் பார் தட்டி டைப் பண்ற மாரி இருக்கு. ஸோ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால, நாம ரைட் அலைன்மென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க சென்டர் அலைன்மென்ட்டும் குடுக்கலாம். எப்ப அப்படின்னா, 4 காலத்துலயுமே ஒரே மாதிரி ஒரே டிஜிட்ல நமக்கு வந்து நம்பர் குடுத்துருக்காங்க. அதாவது 8 டிஜிட்ல தான் ஃபர்ஸ்ட் காலத்துல நம்பர் குடுத்துருக்காங்க எல்லா நம்பரையுமே அப்டின்னா, அதே மாதிரியே அடுத்தடுத்த காலத்துலயுமே 8 டிஜிட் தான் வரிசையா வருதுன்ற பட்சத்துல, அந்த மாரி டைம்ல நீங்க சென்டர் கூட பண்ணிக்கோங்க. ஆனா, மித்த டைம் வந்துட்டு நம்ம ரைட் அலைன்மென்ட் தான் குடுப்போம். ஸோ ரைட் அலைன்மென்ட் குடுத்து பாருங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஸோ அலைன்மென்ட் அப்டிங்கிறது அவ்வளோதான். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கும் சிபிஇ மெத்தட் ரொம்ப புதுசு. மேல அலைன்மென்ட்க்கு லெஃப்ட், சென்டர், ரைட் ஜஸ்டிஃபைன்னு இருக்கு. ஸ்டேட்மென்ட்க்கு ஜஸ்டிஃபை அலைன்மென்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். லெஃப்ட், ரைட், சென்டர் 3 அலைன்மென்ட்டும் மாத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டையும் மாத்திக்கலாம். ஏரியல்ன்னு இருக்கு. ஆக்சுவலா ஏரியல் வச்சு தான் டைப் பண்ணணும். நம்ம ஏரியல் வேணாம் அப்படின்ற பட்சத்துல ஃபாண்ட் கொஞ்சம் மாத்திக்கிறதா இருந்தா மாத்திக்கலாம். அவங்களே குடுத்துருக்காங்க ஒரு 10 ஃபாண்ட்ட ஒட்டி. ஸோ அந்த ஃபாண்ட்ல வந்து நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்டூடண்ட் டைப் பண்ணது. ஸோ அவங்க என்ன மெத்தட்ல டைப் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. இதுல வந்து காலத்தெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஆனா இனிமேல் வரக்கூடிய அந்த வெப்சைட்ல வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு தரக்கூடிய சப்ஜெக்ட் அதாவது ஐடி பாஸ்வேர்ட்ல வருது இல்லையா? அந்த எக்ஸர்சைஸ்கள வந்துட்டு கண்டிப்பா காலத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடலாம் இத பத்தி டீட்டெயில்ஸா. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.